ஒரு ஜாதகம் பார்த்ததும் வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வழி இருக்கா அப்படின்னாக்க இருக்கு. அதாவது சந்திரனுக்கு 2வது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய யோகம். நல்ல பேர் சம்பாதிப்பாங்க, புகழ் சம்பாதிப்பாங்க. ஏன்னா பணம் வந்ததுன்னா பேரு புகழ் எல்லாமே வந்துடும். சந்திரனுக்கு 2வது வீட்டில் ஒரே ஒரு சுபகிரகம் இருந்தால் போதும். கூட பாவகிரகம் இருந்தால் கூட பரவாயில்லையா, சுபகிரகம் இருக்கணும். சுபகிரகம் இருந்தால் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாரிச்சிருவாங்க. பொருளாதாரம் வந்ததுமே பேரு புகழ் வந்துடும், சொத்து சுகம் வந்துடும். ஆனாலும் என்னதான் வருமானம் அந்த உயர்வான நிலைக்கு போனாலும், அதாவது அந்த 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு செலவுக்காக கஷ்டப்பட்ட காலத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மனோநிலை அந்த உயர்வான இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இருக்கும். இந்துவுக்கு 2ஆம் வீட்டில் இனியகோள் இருந்த காலே முந்திய சுனப யோகம் இதன் பலன் மொழியுங்காலை சந்ததம் தனங்கள்